அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திக்குள்ளே போகலாம். குவைத்தில் மஹபூலா பகுதியில் வந்து ஒரு குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ரூமில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் தீயணைப்பு துறையினர் வந்து அந்த தீயுமே கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இது இந்த மங்காப் தீ விபத்து மாதிரியே எலக்ட்ரிக்கல் ரூமில் வந்து ஃபயர் ஏற்பட்டு இதனால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் தீயணைப்பு துறையினர் தீயை அணைச்சிட்டாங்க. குவைத் முத்தலா பகுதியில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் இருந்து ஒரு நபர் வந்து கீழே விழுந்து இறந்துருக்காரு. இவர் வந்து விதமாக இறந்தாரா, இல்லை இது வேறு ஏதாவது ஆள் வந்து பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி கோணத்தில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. குவைத்தில் நம்ம எல்லாருமே வந்து சிவில் ஐடியில் நம்ம எப்போ குவைத்துக்கு வந்தோமோ அந்த டைமில் ஏதாவது ஒரு நம்ம ஃபஸ்ட்டு இருந்த அட்ரஸில் வந்து சிவில் ஐடியில் அட்ரஸை வச்சுருப்போம். இனிமேல் அப்படி இருக்க முடியாது. எதுக்காகனா இது சம்மந்தமாக வந்து குவைத்தில் உள்ள பேசிலேருந்து இப்போ வெரிஃபிகேஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அந்த வெரிஃபிகேஷனில் டேரெக்டாக வீட்டுக்கு வந்து அந்த அட்ரஸில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த அட்ரஸ் அதுலேருந்து தூக்கி விட்ருவாங்க. நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வேறு ஏதாவது அட்ரஸில் இருந்தீங்க, அட்ரஸ்லேருந்து பழைய அட்ரஸ் உங்கள் சிவில் ஐடியில் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அட்ரஸை அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ வரக்கூடிய நாளில் இதுவுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நமக்கு உருவெடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பழைய அட்ரஸ் தான் கொடுத்துருப்பாங்க, புது அட்ரஸ் வந்து யாருமே அப்டேட் பண்ணாமல் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அட்ரஸ் தான் எல்லாரோட சிவில் ஐடியிலுமே இருக்கும். ஸோ தயவுசெய்து சிவில் ஐடியில் இருக்கக்கூடிய அட்ரஸை வந்து இப்போ நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அதை அப்டேட் பண்ணுறது நல்லது. வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ கோயிலில் இருக்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.